அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல், சிரமம், வேதனையில் அவதி உற்று கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் விலகுவதோடு இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உறுதியாக ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சிரமம், சிக்கல் உள்ளிட்ட பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். சகாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் ராசிக்கு செயல்படுகிறாருங்க. 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக ராசியின் அதிபதியான சனி பகவான் செயல்பட்டாலும் கூட நவகிரகங்களிலே தோஷமற்றவராக இருப்பவர் குரு பகவான் தான். அவர் இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். பிறகு டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பின்னோக்கி வக்ரகதியில் மிகவும் வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்கிறார். அதை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். பிறகு மீண்டும் முறையாக ஜூன் மாதத்தில் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமரப்போகிறாருங்க 2026ஆம் ஆண்டில். எனவேதான் குரு பகவானினுடைய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அவர் சப்தமத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும், சிக்கலும், சிரமமும் இன்றி உறுதியாகவே கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அவர் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதம் என்று நிச்சயமாக சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவரின் பார்வை, சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை, தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறார். அவரது சொந்த ராசியை பார்ப்பது சப்தமத்தில் அமர்ந்து பார்ப்பதால் எந்தவிதமான காரியமாக இருந்தாலும் சிறு முயற்சி கூட மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறப்பாக அமையும். சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விரைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். எனவே மனதிற்கு அமைதியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது.
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கைகூடும். அதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், உத்தர பாகியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல், சிரமங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். 2 நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் காரிய வெற்றி நிறைந்தவையாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்களை அடைத்து புதிதாக திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்களில் இருந்து வெளிவருவதோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் முடிவு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் 7ல் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சனி பகவான் தனது ஆளுமையை வெளிப்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் சந்தித்த சூழலில் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பணத்தை பல வகையில் சம்பாதிக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமான உயர்வு கிடைப்பதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் தனலாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் உறுதியாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக மாற்றிக் கொடுப்பதால் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி துறை உட்பட பல துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி வலுவாக கிடைக்கிறது. பண நெருக்கடி அனைத்தும் விலகக்கூடிய வகையில் பல திட்டங்களை சிறப்பாக மகர ராசிக்காரர்கள் செயல்படுத்துவதால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமான குறைவிற்கான வாய்ப்பு இல்லை. நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் மிகவும் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் தசாபுத்தி வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை ரீதியான பணிகளில் கிடைக்க இருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக குரு பகவான் சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். அரசியல் மற்றும் கலைத்துறை ஆகிய இரண்டிலுமே அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. தயக்கமில்லாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு அற்புதமான வளர்ச்சி காணும் தருணமாக குரு மாற்றி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. விவசாயம், தொழில் ரீதியான பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு.
இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தவறாமல் வியாழக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும்.